பார்த்தோன்னே அடுத்த புறமேல பார்த்தீங்கன்னா பாண்டியன் சோழன் கிட்ட நீ நிலாக்காக ஒரு ஸ்கூட்டி கேட்டிருந்தால ஒன்று விலைக்கு வந்திருக்கு போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழனும் பயங்கரமாக சந்தோஷமா அடுத்த நாளே பாண்டியனை காலையிலே கூட்டி போயிட்டு ஸ்கூட்டி போய் பார்க்குறாங்க. ஸ்கூட்டி ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நிலாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கூட்டி இருக்கடா எப்படியாவது நம்ம வாங்கி ஆகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியை 2 பேரும் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. எதுக்காக இந்த ஸ்கூட்டிலாம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிலா ஃபஸ்ட்டு கோவப்படுறாங்க. அடுத்து சோழன் உங்களுக்காக நான் இது ஆசாசியாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, தயவுசெய்து வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதுனால சேரன் எல்லாருமே சொல்கிறத கேட்டு நிலாவும் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சேரன் முதல் ஸ்கூட்டி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா, கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சேரன் எல்லாருமே கட்டாயப்படுத்துறதுனால வேறு வழி இல்லாமல் நிலாவும் ஓகே நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிடுறாங்க. சோழன் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. நிலா பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலாவும் சோழனும் அந்த கோயிலை சுற்றி வராங்க. ஒரு லேடியோ அவங்கள பார்த்துட்டு உங்களுடைய ஜோடி பொருத்தம் ரொம்பவே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி நினச்சிட்டு அவங்கள பாராட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முன்னாடி அமைதியாகிறாங்க.